வணக்கம். எம்எஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கீழமை நீதிமன்றங்களுக்கான தேர்வுக்காக அப்ளை பண்ணவங்க அந்த அப்ளிகேஷன் டேட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. போன மாதம் ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 6 தினங்களுக்கு. அதில் அப்ளை பண்ணவங்களோட டீடைல்ஸ் அப்படின்றது கிடச்சி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து அங்கே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்டிங் வந்து 23 வேகன்சி அப்படின்றது இருந்தது. இந்த சமயத்தில் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா டைமில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜூன் மாதம் 23ஆம் தேதி வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. எத்தனாவது பர்சனாக பார்த்தீங்கன்னா 3118வது நபராக அப்ளை பண்ணியிருக்காரு. அப்போ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வரை டைம் இருந்தது. எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த 26ஆம் தேதிக்குள்ளே அந்த டிஸ்ட்ரிக்டில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் அப்ளை பண்ணவங்களோட அப்ராக்சிமேட் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 3500 வரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேகன்சி 23 வேகன்சிக்கு ஒரு 7500 பேராவது அப்ளை பண்ணுவாங்க எதிர்பார்த்தோம். ஆனால் பாதிக்கு பாதி வரை தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம எதிர்பார்த்த கவுண்ட்டை விட பாதிக்கு பாதி தான். அதாவது இருக்கிற வேகன்சிக்கு இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவோம் நமக்கு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அதை விட பாதிக்கு பாதி தான் அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்லும் போது காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான காம்படிஷன் தான் நம்ம வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் பார்க்க முடியுது. இதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ண டைம் டூரேஷனில் நாங்களும் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் எங்களுக்கான எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்த டைம் டூரேஷனில் இது மாதிரி அப்ளை பண்ணவங்க உங்கள் டீட்டெயில்ஸை வந்து இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கான்டாக்ட் நம்பருக்கு டீட்டெயில்ஸை வந்து அனுப்பி வைங்க. ஒன்றும் இல்லை, அப்ளிகேஷன் எப்போ அப்ளை பண்ணோம் அந்த டேட்டு அப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் அது மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது. நாங்கள் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கோம். அண்ட் இது போக உங்களுக்கு சிலபஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அதாவது கோர்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ஏதாவது வேணும் அப்படின்னா எந்த மெட்டீரியலாக நீங்கள் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் மட்டும் அவைலபிளாக தான் இருக்குது. டெஸ்ட் பேஜ் அப்படின்றது போயிட்டு தான் இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.